Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ஜனநாயகன் பட வேலைக்காக அவர் கொடைக்கானல் செல்ல இருப்பதால் மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக நேரம் செலவிட இயலாது என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்களை மற்றொரு சந்தர்ப்பத்தில் கட்சியிலிருந்து கட்சி பணியின் காரணமாக அவர்களை சந்திக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். யாரும் வாகனங்களில் தன்னை பின்தொடர வேண்டாம் என்றும் விஜய் கேட்டிருக்கிறார். யாரும் தன்னை வாகனங்களில் பின்தொடர வேண்டாம், தனது வாகனத்தின் மீது ஏற வேண்டாம், போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தான் தன்னுடைய வேலையை பார்க்க செல்ல இருப்பதாகவும் மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஜனநாயகன் பட வேலைக்காக விஜய் கொடைக்கானல் செல்கின்ற சூழலில் செய்தியாளர்களிடம் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் மதுரையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நான் கட்சி பணி நிமித்தமாக சந்திக்கிறேன், தற்பொழுது ஜனநாயகன் பட வேலைக்காக தான் செல்வதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். அவர் கூறியவற்றின் சாராம்சம் என்ன? அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அபிஷியல் பிரஸ் மீட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நானும் இப்ப ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். நீங்க அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் அவர் மதுரையில போய் தரையிறங்கக்கூடிய ஒரு சூழல்ல மதுரை விமான நிலையத்துல அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அதிக அளவில் குடியிருக்கிறதாக அந்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கின்றன. அந்த கூட்டம் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல கடந்த வாரம் 2 நாட்களாக அவர் அந்த பூத் கமிட்டி அமைப்பாளர்களுடைய கூட்டத்தின் போது இந்த ரோட் ஷோ ஏற்பட்டதன் போது பல்வேறு அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் அதிக அளவில் குழுமி இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவருடைய வாகனத்தை முந்தி செல்வது, இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணியாமல் செல்வது, அவருடைய வாகனத்தின் மீது குதிக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இது போன்ற நிகழ்வுகள்ல மதுரையில எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க ஈடுபடாதீங்க. ஏன்னா என்னுடைய சொந்த வேலைக்காக அந்த ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்காக நான் போறேன்.
நிச்சயமாக மற்றொரு சந்தர்ப்பத்துல மதுரைக்கு வரும் பொழுது உங்களை அனைவருமே நான் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விஜய் தற்போது கன்வே பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர்ல ஏற்பட்ட மாதிரியான பொதுமக்களுக்கு இடையூறான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் மதுரையில இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் வச்சிருக்காரு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அறிக்கையின் வாயிலாகவே இதே ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அவர் வலியுறுத்தியிருந்தாரு. இந்த ஒரு சூழல்ல தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் மதுரைக்கு புறப்படுவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி அவருடைய பாலிடிக்ஸ் சென்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அபிஷியலான ஒரு மீட்டை தான் வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது. பொலிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் அவர் எடுத்துக்கல. அவர் சொல்ல வந்த கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு அவர் தற்போது இங்க இருந்து விடைபெற்று இருக்காரு. நிச்சயமா மதுரையில வந்துட்டு இதே போன்ற ஒரு சூழல், அதை பிரஸ்ஸை பார்க்க முடியாது, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடியனால அங்க பார்க்க முடியாதுன்றதால சென்னை விமான நிலையத்துல நான் செய்தியாளர்கள் சந்திச்சிருக்கேன் அப்படின்றதையும் விஜய் தற்போது தன்னுடைய பேட்டியின் மேல தெரிவிச்சிருக்காரு. மற்றொரு சந்தர்ப்பத்துல பிரஸையும் பாக்குறேன், அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றத தற்போது கன்வே பண்ணியிருக்காரு. பொங்கல். நன்றி ஸ்டாலின். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.